நமஸ்காரம். காமகோடி ஒரிஜினல்ஸ் அன்பர்களுக்கு இந்த குரியக்கு ஸ்ரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் திருச்சியில் வச்ச சூடான பால் பக்தரோடது பெரியவா வாயில் எப்படி சுட்டுது அதுதான். திருச்சியில் பெரியவாளுடைய பரம பக்தர் ஒருத்தர் இருந்தார், ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவருக்கு விஸ்தாரமான பூஜை கீஜை அந்த மாதிரிலாம் தெரியாது. பெரியவாள் மாத்திரம் தெரியவள் தான். தினம் காத்தால பெரியவா படத்துக்கு முன்னாடி தான் சமைச்சதை வச்சுட்டு தான் வேலைக்கு போவார். பெரியவா அப்போ கர்னூரில் இருந்தார், கேம்பில் இருந்தார். திருச்சி பக்தருக்கு திடீர்னு பெரியவாளை பார்க்கணும், கர்னூர் போயாவது தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பெரிய ஆவல் வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணார், டக்குன்னு ரயிலில் கிளம்பிட்டார். போகிறதுக்கு முன்னாடி காய்ச்சி அந்த அப்போ தான் இறக்கி வச்ச பாலை ஒரு டம்ளர் வச்சுட்டு பெரியவா முன்னாடி சுட வச்சுட்டு பெரியவா படத்தை வச்சுட்டு நேவேத்தியம் பண்ண நினச்சிட்டு கிளம்பிட்டார். கர்னூர் போனால் ஏகப்பட்ட கூட்டம், உள்ளே போக முடியல. பெரிய மணல் மேட்டில் ஏறி நின்று பெரியவாளை கிடைக்கிற ஆளாக சொல்லிட்டு பெற்று தரிசனம் பண்ணார். பண்ணிவிட்டு சரி சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம், பெரியவாளை கிட்டே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஏமாற்றம் தான், டிசப்பாயின்மெண்ட் தான், கிளம்பிட்டார். கொஞ்சம் போனவர் பின்னாடி இருந்து கூப்பிட்டா. ஒரு பக்தர் பின்னாடி ஓடி இருந்தார். நீங்கள் தான் திருச்சியில் இருந்திருக்கு. ஆமாம், பெரியவா அவங்களை ஆக்ஷன் வர சொன்னாங்க. என்னையா சந்தேகத்தோடு இருக்காரு, நீங்கள் தானே ஃபோட்டோகிராஃபரு? ஆமாம். அப்படின்னா வாங்க, உங்களை தான் கூப்பிட்றாரு பெரியவா. ஒன்றுமே புரியல. கால் பூமியில் படவே இல்லை, பார்த்துட்டார். ஒரு இடம் புரியாத ஃபீலிங்கு, சந்தோஷம். பெரியவா முன்னாடி போய் நின்னோன்னு தன்னை மறந்து போய் கண்ணில் அப்படியே போய் நின்று இருந்தார். பெரியவா கையால் ஏறங்களை பார்த்தார். பார்த்துட்டு என்னை பார்க்கணுன்னு இவ்வளோ தூரம் வந்திருக்கியே, கடைசியில் பார்க்காமே கிளம்பி போனால் என்ன அர்த்தம், என்ன பார்த்தோம் அப்படின்னார். அழுதுட்டார். அப்படியே அழுக வந்துருச்சு அவருக்கு. என்ன ஒரு வாத்சல்யம். இல்லை பெரியா, கும்பல் நிறையா இருந்தது, அதனால் சாயந்தரம் சீக்கிரம் பார்த்துடலாமே அப்படின்னு நினச்சினேன். சரி சரி சாப்பிட்டியோ? அம்மாவுக்கு அப்புறம் அம்மாவுக்கான அம்மாவான பெரியவா கேட்டா. சாப்பிட்டேன் பெரியவா. என் வாயை பார்த்திய அப்படின்னு கேட்டுட்டு நாக நீட்டு காமிச்சார். இப்படி வாயத்தை காமிச்சார். பார்த்தா சூடு போட்டது போல் அப்படியே நாக்கு செவந்து புண்ணாக இருந்தது. உதரெல்லாம் கூட புண்ணாக எடுத்து. ஏன் தெரியுமோ, பக்தருக்கு கனவா நினவா ஒன்று தெரியல, இப்படிலாம் காமிக்கிறாரு. குதிகாலில் நின்று இடுக்குழியாக தரிசனம் பண்ண மாட்டோமா அப்படின்னு எடுத்து பல பேர் இருக்கா. அப்படி இருக்கும்போது அப்பமான என்னை கிட்ட அழிச்சிட்டு தரிசனமும் கொடுத்து யசோதைக்கு அப்புறம் தன் வாயை திறந்து காட்டின பரம பாக்கியத்தை நமக்கு கொடுத்து வைத்தக்கன் பார்க்காம அப்படியே பார்த்துட்டு இருந்தார். நீ பாட்டுக்கு வாழை கொதிக்க வச்சுட்டு அவசரமாக கிளம்பி வந்துட்ட. அதான் வாயெல்லாம் போயிடுச்சு. அப்போதான் புரிஞ்சுது, பெரியவா படத்துக்கு முன்னாடி பாலை வச்சுட்டு சூடாக வச்சுட்டு அப்படியே சாஸ்திரமாக பெரியவா காலில் விழுந்துட்டார். பிரபு என்னை மன்னிச்சிருங்கோ பெரியவா. இத்தனை பக்தி இருந்த அவருக்கு இருந்ததுன்னா கொதிக்கிற பாலை பெரியவா ருசி பார்த்துருப்பாரு. அவன் தானே அப்படின்னு அவர் வச்ச பக்தி எவ்வளோ பெரிய சத்தியம். கருணாமூர்த்தியுடைய அன்பு பக்தரோட பக்தி எப்படி ஏற்றுக்கிறார் பாரு, அதே பக்தருக்கு எப்படி தெரிவிக்கிறார் பாருங்க. யசோதம்மாவுக்கு காட்டின அதே திருவாயே தன் பக்தருக்கும் காட்டி அருள் பாக்கியம் அந்த பக்தருக்கு சரி. மகாபரிவா சரணம்.